அதாவது நம்முடைய அரசியல் அமைப்பு கடமையை மறக்காம 23ஆம் தேதி கட்டாயமா நம்மளுடைய ஓட்டுக்களை மறக்காம நம்ம செலுத்தி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம கடமையை நிறைவேற்றும் முதல் கண் கேட்டுக்கொள்கிறேன். ஆவடி என்றாலே நாசர் அண்ணனாலே ஆவடி தான். ஏன்னா அவர் பிறக்கும் போதே ஆவடி நாசர் என்று தான் பலராலும் புகழப்பட்டவர். அவருக்கு அந்த அடைமொழி கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த வரலாறு எத்தனை பேருக்கு இங்க தெரியுன்றது தெரியாது. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே நான் அவரை கூப்பிடுறது ஆவடி நாசரன் தான் நான் கூப்பிட்டு பழக்கம். அதாவது ஸ்கூலுக்கு போற காலத்துல இருந்து அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வருவாங்க அப்பாவை பார்க்கறதுக்கு. அப்போ உங்களுக்கு இணைந்த மாவட்டம் அதை தொட்டு ஆவடியும் அப்பாவுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருந்த காரணத்தினால் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்த போதெல்லாம் அப்போ நகரமன்ற தலைவராக இருந்தாரு. அப்போ நிறைய முறை பார்த்துருக்கிறேன் அண்ணனை. அப்போ முதல் கொண்டு நான் ஆவடி நாசரன் கூப்பிட்டு அப்படியே பழகி வளர்ந்த நாட்கள் தான் எனக்கு இன்னும் என்னோட கண் முன்னாடி பசுமையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வேட்பாளரை தான் இன்னைக்கு உங்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் கழக தலைவர் அவர்களும் உங்களுக்கு வேட்பாளராக கொடுத்துருக்காங்கன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியமாக நான் இந்த தொகுதிக்கு நான் பார்க்குறேன். அதற்கு முக்கிய காரணம் அவர் என்னைக்குமே அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஃபீல்டு ஒர்க். எப்பவுமே களத்துல அவர் சோன போனதே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் மக்களுடைய எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அது முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர் காலத்திலிருந்து இப்போ நம்மளுடைய கழக தளபதியார் சிஎம்ஆ இருக்கும்போது நாளைய நட்சத்திரமாக விலகி கொண்டிருக்கும் நமது டெப்டி சிஎம்ஆ இருக்கட்டும், எல்லாரோடையும் இணைந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். கழக தலைவரிட்ட ஆணையை தலைமையில ஏற்றி அவர் பல பணிகளை இந்த மாவட்டத்துக்காக இந்த ஆவடி தொகுதிக்காக செஞ்சிருக்காங்க. அவர் ஒரு சாதாரண ரொம்ப படித்தவர் அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அவரோட முழு நேர தொழிலே பார்த்தீங்கன்னா அரசியல் மட்டும்தான். அரசியல் அவருடைய டிஎன்ஏலையும் அவருடைய ரத்தத்திலையுமே ஓடுகிறது. அதனால தூங்கும் போதும் அரசியல் தான், வாழ்க்கை மூச்சு விடுறதே ஒரு அரசியல் தான். அதனால இந்த ஆவடி மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. 2 வகையான அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்போ அவர் சிறுபான்மை நல அமைச்சர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சராக இருக்காது. இப்போ முந்தி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு. அதுக்கு ஒரு காலத்துல டைரக்டராகவும் அவர் இருந்து பணியாற்றிருக்காரு. இந்த ஆவடியோட நகரமன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் நிறைவேற்றிய சில திட்டங்களை மட்டும் நான் உங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய நிகழ்கால அரசியலுக்கு நம்ம போறது நல்லது. ஏன்னா வந்திருக்கிறது நம்ம ஆவடி நாசரனுக்காக உதயசூரியன் சின்னத்துல மற்றும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளோட அனைத்து மக்களும் சேர்ந்து நம்ம அவருடைய ஜெயிக்க வைக்க வேணும் என்ற ஒரு தாற்பயத்தை நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். அதற்கான வேலையை முதலில் பார்ப்போம். இங்கே கிட்டத்தட்ட இந்த ஆவடி தொகுதிக்கு மட்டும் ஏறத்தாழ அவர் கொண்டு வந்திருக்க திட்டங்களின் மதிப்பீடு மட்டும் 10,500 கோடி ஆவடிக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இல்லப்பா, ஆவடிக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிறது 10,500 கோடி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல 1, 2, 3 நான் இப்போ உங்களுக்கு வரிசைப்படுத்தி நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறேன். அதாவது மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்பேடு முதல் ஆவடி வரை 10,000 கோடி மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு அதுக்கு டிபிஆர் தயாரிப்பு செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பட்டாபிராம் டைடல் பார்க் 330 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆவடி பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 36 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே மாதிரி ஆவடியில பொது மருத்துவமனை மக்களின் சுகாதார வசதிக்காக 33.5 கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது. அதே மாதிரி ஆவடி நீதிமன்ற வளாகம் அதிநவீன வசதிகளோடு கூடிய புதிய நீதிமன்றம் பணிகள் துவங்கப்பட்டு உள்ளது. அதே மாதிரி போக்குவரத்து மேம்பாலங்கள்